வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்தரிக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கத்தரிக்காய் நம்ம எப்போதுமே சாப்பிடும்போது பிஞ்சு கத்தரிக்காய்களை மட்டுமே சாப்பிட்டு பழகணும். ஏன்னா அதில் தான் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதுதான் நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளையுமே கொடுக்காது. கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து நம்முடைய சருமத்தை மென்மையாக்கும், உடல் நீர் சத்து குறையாமல் பாதுகாக்கும். இந்த கோடை காலங்களில் கத்தரிக்காயில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் சூடு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மையாக ஒரு பட்சத்தில் இருந்தாலும் நீங்கள் அளவோடு சாப்பிடும்போது நீர் சத்து மட்டுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக நார் சத்து கிடைச்சி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். சருமம் எந்த விதமான கோடைக்கால தொற்றும் உங்களுக்கு ஏற்படாது. கத்தரிக்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்திக் கொள்வதற்கும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வராமல் தடுப்பதற்கும் கத்தரிக்காய் உதவிகரமாக இருக்கும். கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன, கத்தரிக்காய் என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நமக்கு அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும். ஏன்னா நமக்கு இரும்பு சத்து நம்ம ரத்தத்தில் குறைஞ்சது அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் குறையும். இதனால் ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறைஞ்சிருக்கும். அப்போ நமக்கு தலை சுற்றல், மயக்கம், சோர்வு போன்ற உணர்வெல்லாம் ஏற்படும். இது அந்த ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறைஞ்சதான் நமக்கு இருக்கும். இதுதான் அனீமியாவோட அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி இருக்கும்பொழுது இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய கத்தரிக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இரும்பு சத்து கிடைக்கும் போது ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். எனவே ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் லெவலோட இருக்கும், கரெக்டான லெவலில் இருக்கும். அப்போ ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது உடல் நமக்கு எப்போதுமே சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கும். கத்தரிக்காய் நமக்கு நம்மளுடைய நரம்புகளுக்கு வலுவூட்ட செய்யுது. இதனால உடல் பலம் பெறுவதற்கும் நரம்புகள் முக்கியமாக வலு பெறுவதற்கும் குறிப்பாக நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளையுமே வராமல் தடுத்து குணப்படுத்திக் கொள்வதற்கு கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். கத்தரிக்காய் நமக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகளான காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி போன்ற பிரச்சனைகளை குறைக்கும். முதல் கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய சக்தி பெற்றது கத்தரிக்காய். அதனால உங்களுக்கு இப்போதான் கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கத்தரிக்காய் இப்போ இருந்தே சாப்பிடும்போது அந்த சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றிக் கொள்ளலாம். வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், கடகரப்பான குரல், உடல் பருமன், இது எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய காய்கறிகளில் கத்தரிக்காய் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க பணியை செய்யுது. ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்கள் க்யூர் பண்ணணும்னா படிப்படியாக இந்த பிரச்சனையை க்யூர் பண்ணுறதுக்கு கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகளில் அளவோடு சேர்த்துக்கலாம். பைட்டோ நியூட்ரியன்ஸ் கத்தரிக்காயில் இருக்கிறதுல நினைவாற்றல் உங்களுக்கு எப்பயுமே அதிகரிக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நெடராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை கரைக்கும். இதனால் உடல் பருமனையும் குறைக்கும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே உங்களுக்கு இதை குறைச்சி இதயத்தை பாதுகாக்கும். மூளை செல்களை கத்தரிக்காய் பாதுகாக்கும். எப்பவுமே நீங்கள் கத்தரிக்காய் பிஞ்சாக சாப்பிட்றது நல்லது. ஏன்னா முற்றிய பெரிய காய்களை நீங்கள் அதிக சாப்பிடும்போது அது உங்களுடைய உடம்புல அரிப்பை ஏற்படுத்திடும், உடல் சூடையும் அது ஏற்படுத்தும் என்பதை மறந்துடாதீங்க. புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு கத்தரிக்காய் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து நாம் விலகி இருக்கிறதுக்கு, அந்த புற்றுநோய் செல் பரவாமல் தடுக்கிறதுக்கு கத்தரிக்காய் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா தக்காளிக்கு இணையானது கத்தரிக்காய். தக்காளியை போலவே உடல், அதாவது தக்காளியை போலவே எடை, புரதம், கலோரி அளவு, தாது உப்புகள் எல்லாமே கத்தரிக்காயிலும் இருக்கு. ஆனால் விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் கத்தரிக்காயில் தக்காளியை விட குறைவாக தான் இருக்கு. இதை ஈடு செய்யறதுக்கு தான் விட்டமின் பி சத்துக்கள் போதுமான அளவுக்கு தக்காளியில் இருக்கு. இதனால் இதய நோய்கள் வருவதை நம்ம முன்னாடி தடுத்துக் கொள்ளலாம். இதயம் ஸ்ட்ராங்காக இருக்கும். உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்தை கத்தரிக்காய் சாப்பிடும்போது சமன்படுத்திக்கலாம். அதனால அளவோடு மட்டுமே நமக்கு இரும்பு சத்து இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள் உடனடியாக சிதைந்து அது சத்தாக மாறுவதற்கு கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் பி தான் பயன்படுது. இதனால பசியின்மை நமக்கு அகண்டு போயிடும். சில பேருக்கு சாப்பிட்டதெல்லாம் செரிக்கவே செரிக்காது. அப்படி இருக்கும்போது நன்றாக ஒரு சாப்பிட்டு ஒரு ஃபீல் இருக்கிறதால அவங்க மறுபடியும் உணவுகள் சாப்பிட மாட்டாங்க. அதுதான் நம்ம பசியின்மைன்னு சொல்லுவோம். உண்மையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்காமல் நம்மளுடைய வயிற்றில் இருந்தால் தான் நமக்கு பசியின்மை ஏற்படும். அதனால் கத்தரிக்காய் எப்படியாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நார் சத்து நமக்கு அந்த உணவை செரிக்க வைத்து கழிவுகளை தங்காமல் வெளியேற்றதால் பசியின்மை எல்லாம் நமக்கு இருக்காது. நேரத்துக்கு நமக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். உடல் வலு பெறுவது நமக்கு கத்தரிக்காய் ஹெல்ப் பண்ணும். மூச்சு விடுதலில் சிரமம், தோல் மரத்து விடுவது, இது எல்லாத்தையுமே கத்தரிக்காய் நமக்கு கொடுக்கும். டைப் 2 சர்க்கரை நோயை கத்தரிக்காய் தடுக்கும். ஸோ ஃப்ரீ, அதாவது நம்மளுடைய பிளட்டில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு டைப் 2 சுகர் பேஷன்ஸ் எல்லாம் கத்தரிக்காய் எடுத்துக்கலாம். முற்றிய காய்கள் உடல் வளர்ச்சிக்கு பயன்படும். அதுவும் ஒரு சில பேருக்கு தான் முற்றிய காய்கள்லாம் ஒத்துக்கும், ஒரு சில பேருக்கு
ஒத்துக்காது. இப்போ கத்தரிக்காயில் வந்து விட்டமின் ஏ இருக்கிறதால இது வந்து உங்களுக்கு இந்த முற்றிய காய்கள் ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மற்றவர்களுக்கெல்லாம் சைடு எஃபெக்ட் தான் கொடுக்கும். அளவோடு எப்பயுமே சாப்பிடணும். உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி மன அழுத்தத்தை வந்து நமக்கு க்யூர் பண்ணக்கூடியதாக கத்தரிக்காய் இருக்குது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறதுக்கு, ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கத்தரிக்காய் ஹெல்ப் பண்ணும். உடலில் சொரிசிரங்கு, புண் இருக்கிறவங்களாம் கத்தரிக்காயை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா உடலுக்கு வந்து கத்தரிக்காய் வந்து சூடு தரக்கூடிய காய் அப்படின்றதால அது அரிப்பை உண்டு பண்ணி அந்த புண்களை இன்னும் நீண்ட நாட்களுக்கு ஆறாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கத்தரிக்காய் வந்து அளவோடு சாப்பிடுங்க. கூடுமான வரைக்கும் பிஞ்சு கத்தரிக்காயில் எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு தடவை மட்டுமே கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. நிறைய மருத்துவமைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த பயனுள்ள பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.